Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு வந்து என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னாக்க ஒரு பயங்கரமான சோகம்னு சொல்லலாம். எனக்கும் திவ்யாவுக்கும் சோகமான சிச்சுவேஷன் வந்ததுனால இந்த சோகமான சூழ்நிலை வந்துருச்சு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு vlog குள்ள போய் தெரிஞ்சுக்கிறீங்களா? ஓகே, வாங்க இப்போ vlog குள்ள போலாம். ஓகே, என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆல்ரெடி தமிழ்லைன் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் உண்மை. ஆக்சுவலாக வந்து திவ்யா வந்து ஒரு ஷோக்காக டான்ஸ் ஈவெண்ட்டுக்காக மதுரைக்கு போகிறாங்க. நான் வந்து ஒரு சின்ன ஒர்க் இருக்குது திருச்சியில், அதனால் திருச்சிக்கு அதாவது என் பொண்ணு வீட்டுக்கு, அதாவது சொல்லப்போனால் திவ்யா தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன். அங்கே திருச்சியில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஒரு 4-5 டேஸ்க்கு. அதே 4-5 டேஸ்க்கு திவ்யா வந்து மதுரைக்கு ஷோ போகிறாங்க. மதுரை தான் போகிறீங்க. ஸோ மதுரையில் யாராவது இருக்கீங்கன்னாக்கா மீட் பண்ணுங்கள் திவ்யாவை. ஸோ வந்து அந்த 4-5 டேஸ்க்கு அப்புறம் நான் மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மதுரைக்கு, ஏன்னா நானும் ஷோ வர போகிறேன். ஸோ வந்து இதான் விஷயம். திவ்யா வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த 5 டேஸ் வந்து என்னை பிரிஞ்சு போக போகிறாங்க. இந்த மாலை போட்டப்போ மலைக்கு போனப்போ பிரிஞ்சது தான். ஸோ அப்போ கூட எனக்கு வந்து இந்த சாமின்ட்டு தெரிஞ்சுக்கல, திவ்யாவும் சாமின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரிஞ்சுக்கல. ஆனால் இது வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா லியோ இருக்கான், லியோ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள் 2 பேருமே. லியோவை கொண்டே ஃப்ரெண்டு வீட்டில் இப்போ தான் கொண்டே விட போகிறோம். ஸோ வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து இந்த vlog தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, எமோஷ்னலாக இருக்குது, கஷ்டமான ஒரு தருணம். ஏன்னா உண்மையை சொல்லணும்னாக்கா நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க ஏற்கனவே vlogல ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துக்காக தான் கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் அப்படி வர்றதுக்காக ஷோக்காக போகிறோம். ஏன்னா சென்னையில் வந்து இன்டர்வியூ கொடுத்தேன். நான் வந்து என்னோட கம்யூனிட்டி வெளியில் வரணும், என்னோட கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒரு விஷயமும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அது என்ன பண்ணுது தெரியுமா, எனக்கே ரிவெஞ்ச் ஆகுது. எனக்கு வேலை கிடைக்காம போகுது. இல்லைனா என்னை வச்சு திவ்யாவுக்கு வேலை, என்னை லவ் பண்ணுற ஒரே காரணத்துக்காக திவ்யாவை அவாய்ட் பண்ணுறாங்க. இதுதான் ஃபேக்டான விஷயம். ரியல் லைஃப்பில் இதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் என்ன வேணாலும் ஒதுக்குங்கடா, எங்களால் என்ன வேணாலும் பண்ண முடியும், நாங்கள் எல்லாமே பண்ணுவோம், எங்களால் சாதிக்க முடியும், எங்களால் முன்னேற முடியும்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா நாங்கள் ஓடிட்டே இருக்கோம். அந்த ஓட்டத்தில் ஒரு சின்ன ஒரு ஃபீலிங்ஸான மூமெண்ட்டு தான் இது. ஸோ இந்த vlog ஃபுல்லாக நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டோம், லியோவுக்கு வந்து ஷோ போகிறதுனால ப்ளக் பண்ணணும். ப்ளக் பண்ணிவிட்டு அப்படியே லியோவை கொண்டே ஃப்ரெண்டு வீட்டில் போய் விட போகிறோம். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். வாங்க போகலாமா? ஓகே, இந்த 5 டேஸ்க்கு வந்து மிஸ் பண்ண போகிறீங்க பேர் இது. ஆனால் ஒரு உண்மையை சொல்லணும்னா என் பொண்ணு, அதாவது என் குழந்தையா, நிறையா அங்கே போயிட்டு நிறைய ப்ராங்க் பண்ணலாம். அவளும் செம்ம ஃபன் கேரக்டரு. ஸோ நிறைய ப்ராங்க் பண்ண போகிறோம், நிறைய கண்டென்ட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 5 டேஸ் மட்டும்தான். அந்த 5 டேஸ்க்கு அப்புறம் திவ்யா வந்து அதில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான vlog எல்லாமே இதுக்கப்புறம் வரப்போகுது. என்ன ஒன்று, இந்த 5 டேஸ் பிரியறது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. மெயினான விஷயம் என்னன்னாக்கா லியோவை மிஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவனை எப்படி பார்த்துக்குவாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான், ஏங்கி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுதான் விஷயம். ஸோ வாங்க இப்போ vlogல இப்போ கடைக்கு போயிட்டு ப்ளக் பண்ணிவிட்டு லியோவை கொண்டு விட்டு வரலாமா? வாங்க போகலாம். பண்ணி வச்சிருக்கேன், அங்க போய் உட்கார்ந்திருக்கேன் நீ. அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு லியோவை பாருங்க. இவனை பார்த்தா எங்களுக்கு விட்டுட்டு போகணும்னு தோணவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? அப்பா இங்கே பாருப்பா, அப்பா அம்மாவும் போய் உனக்கு பெடிகிரி வேணும்ல சாமி, பெடிகிரி வேணும், தம்பிக்கு பசிக்கும், இதெல்லாம் வாங்கணும்னா காசு வேணும் என்ன, அதுக்காக தான் போகிறோம். நீ ஒன்றும் கவலைப்படாத, வந்துடுவோம் என்ன, ஒரு 8 நாளில் வந்துடுவோம். சரியப்பா, சமத்து பிள்ளையாக இருக்கும் நாங்கள் போயிட்டு. சரியா? ஒட்டாரம் பண்ணக்கூடாது இங்கே இருக்கிற மாதிரி என்ன, அப்புறம் கோழியை பிச்சு போடுற மாதிரி பிச்சு போட்டுருவாங்க. ஓடு. ஆக்சுவலாக லக்கேஜ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ போய் கூட்டிகிட்டு போயிட்டு லியோவை விடணும், அப்புறம் ப்ளக் பண்ணணும் திவ்யாவை கூட்டிகிட்டு போயிட்டு. பாருங்க, அவங்க 2 பேரும் அம்மாவும் பிள்ளையும் ரொம்ப சோகத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்காங்க. நீ எங்கே போகிற? இவன் வந்து எங்கள் ஊரை பார்க்க கிளம்புறான். சொல்ற மரியாதை இவனும் வருவாங்க. அப்பப்போ வந்து எட்டி பார்ப்பான் vlogல திருச்சியில். ஏன்னா எனக்கு ஒரு வேலை இருக்குல்ல, அதனால் தம்பியை கூப்பிட்டு போக முடியல. அதனால் தஞ்சாவூருக்கு போவான். இருந்தாலும் நான் விட மாட்டேன், வந்துடுவான், அடிக்கடி வந்துடுவான். சுவாதிவே கிளம்பலாமா? ஓகே செல்லக்குட்டி, குட் பாயாக இருக்கணும் சரியா? ஏய் லியோ தூக்கிட்டு போகிற கொஞ்சிரு, இல்லைன்னா ஏங்கி போயிடுவான்.
ஆமாம், மன்மத குஞ்சு தான் என் பிள்ளை. அவனுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, நீ வேற. என்ன இல்லையோப்பா, நானும் என் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்வீட்டி பொண்ணு தான் ஏமாத்துறா என் பிள்ளைய. ஜீசுவை கூட்டிகிட்டு வரேன், ஜீசுவை கூட்டிகிட்டு வரேன். பாய் சொல்லு திவ்யா. பாய் சொல்லு. கூடிய சீக்கிரம் கார் வாங்கிட்டு என்ன திவ்யா, என்ன அருணே, எங்க போனாலும் லியோவை கூட்டிட்டு போனோம். எங்களோட பெரிய ஆசை. பாவம், அவன் மட்டும் தனியா இருக்கான். சரி காய்ஸ், கிளம்பலாமா திவ்யா? கிளம்பலாம். ஓகே, இருக்கோம். என்ன திவ்யா? ஓகே, நாங்கள் வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ட்ரெயினுக்காக வெயிட்டிங். திவ்யா, இங்கே வந்து தாம்பரத்தில் வந்து ட்ராக்கை மாற்றி மாற்றி போட்டு ஒன்றும் புரியலை. இது மாதிரி ப்ரெஷராகவே இருக்குது. நிறைய இடத்துல vlog எடுக்க மறந்துட்டோங்கிறத விட ஒரே ப்ரெஷர். இந்த லக்கேஜ் எடுத்து வைக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரெஷராகவே போயிடுச்சு. ஸோ திவ்யா வந்து நம்ம கூட திருச்சி வரையும் வருவாங்க. என்ன திவ்யா? வந்துட்டு அப்புறம் கிளம்புவாங்க. பார்ப்போம். ட்ரெயினுக்காக வெயிட்டிங். ட்ரெயின் வந்தோடனே vlog கண்டினியூ பண்ணுறோம். ஹாய். என்ன திருச்சிக்கு வந்தாச்சு, மச்சானையும் பார்த்தாச்சு. ஆமாம், திருச்சிக்கு வந்தாச்சு. இன்னும் என் பொண்ணை போய் பார்க்கணும். என் பையனை பார்க்கணும். என்ன திவ்யா? என் புள்ள போனோடனே பெருமா லியோ எங்க போறோம். முடி வெட்டிட்டு லியோவை முடிய காணமேன்னு கேட்கறான் லியோட்ட. வீடியோ கால்ல வீடியோ கால்ல வந்து ட்ரெயின்ல வந்ததெல்லாம் எடுக்க முடியல. சாரி காய்ஸ். ஏன்னா செம்ம ட்ரெயின்ல வரும்போது சார் நல்லா தூக்கம். நான் மட்டும் உட்காந்துக்கிறேன். அண்ணன் தம்பி மாத்தி மாத்தி தூங்குறாங்க. வரல, தஞ்சாவூர்ல இறங்கிட்டான். நாங்க திருச்சி வந்துட்டோம். அவரு வண்டி எடுத்துட்டு வருவாரு. சும்மா எதனால வந்து ட்ரெயின்ல வந்து வீடியோ எடுக்க முடியல அப்படின்னா, வண்டி ஃபுல்லாக பாருங்க லக்கேஜ். இந்த லக்கேஜ் இருந்ததுனாலே இது தூக்கிட்டு தெரியறதுனால நாங்கள் எங்களால் வீடியோ எடுக்க முடியல ட்ரெயினில். ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு பொண்ணை பார்க்கலாம். என்ன பார்க்குறீங்களா? ஆமாம், என் பொண்ணு சேர்த்து சொல்லும்போது பொண்ணு பார்க்க என்ன வேற பொண்ணு இருந்தாலும் பார்க்கலாம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிழமை டீ நல்லா இருக்குன்னு சொன்னார் மச்சான். டீ, காஃபி, டீ எல்லாமே நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. குடிக்கிறது பிளாக் காஃபி என்னன்னா நல்லா இருக்குங்கிறது. நல்லா இருக்கு. பாலத்தில் வந்து லொக்கேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் தான் நிப்பாட்டியிருக்கேன் மச்சாங்கிட்ட. ஸோ வியூ செம்மையாக இருக்கு. எல்லா சமயபுரத்துக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரே பாட்டு சவுண்டா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். வெல்கம் பண்றீங்களா? அதான் சரி. அது சரி. கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு படியில் ஏறி கொண்டு வந்த மாதிரி இங்கேயும் அப்படிதான் இருக்கு. செருப்பு போடுற இடம். வாங்க, சாவி கொடுத்துங்க. சாவி இப்பதான் வீடு திறக்க போறாரு. சாவியை திறந்து அதுதான் இங்கே அல்டிமேட்டு. மச்சானோட வீடு பாருங்க, சூப்பராக இருக்கு. எங்க இந்த ரூம்லையா? இங்கேயா?
தூங்குறத பாரு குழந்தைகிட்டு. திவ்யாவுக்கு சேராது. என் பையனோட என் புள்ள அப்புறம் அப்பா சேரா இல்ல அவரு சேரா? அது சரி. உட்காந்து என் புள்ள அதனால் வீட்டுக்கு வந்துட்டோம். என் பொண்ணு அதாவது என் குழந்தைய வந்து தூங்கிட்டு இருக்கா. என்ன வீடு சூப்பராக இருக்குது மக்களே. வீட்டுக்குள்ளே மாடிப்படி இருக்கு. ஹலோ குட் மார்னிங். கிச்சனை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இது கிச்சனா என்ன ரூமா? எல்லாமே சூப்பராக இருக்கும். ஹலோ குட் மார்னிங். ஏன்னா தூக்கம் போதுமா? இதில் வந்து வாக்கிங் போகிறேன் ஜாகிங் போகிறேன்னு புருடா விட்டுக்கிட்டு மச்சான் எத்தனை மணிக்கு வந்தாருன்னு கேள்வி வந்து 12:30 மணிக்கு வந்துட்டு இப்போ பேசுறாரு 2 மணி வரைக்கும் உட்காந்து பேசுறாருங்க. உட்காரு பேசணும் பேச நேரம் இல்லைன்னா 2 மணி வரைக்கும் பேசினா ஒரு மனசு எப்படி தூங்கும்? ஏன் அப்படி டார்ச்சர் பண்ணுற மென்டல் டார்ச்சர் ஒரு மனசு வச்சு பேசிட்டு 2 மணி வரைக்கும் உட்காந்து பேசிட்டு கடுப்பாச்சு. ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து மொக்க போட்டுட்டு இருக்கோம். என்ன காஃபி டீலாம் எதுவும் கிடையாதா? ஏங்க என்னங்க இங்கே நடக்குது? ஆக்சுவலாக சங்கி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? vlogல இனிமேல் செம்ம ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டான விஷயங்கள்லாம் வரப்போகுது. ஆமாம் அந்த ஒரு 5 days. ஆனால் அந்த 5 days சும்மா இருக்க மாட்டோம். என்ன சங்கி 5 days மாஸ் பண்ணுறோம். மறந்துடுவாங்க. ஆமாம் பார்த்துக்கோங்க. மறந்துடுவோம். இதுதான் என் பையன், அது என் பொண்ணு. பையன் பொண்ணா என் மனசு பையன். அவர் 2வது பையன். ஆமா அது 2வது பையன். அது முதல் பொண்ணு. ஆனா அப்பா எப்படி? ஆமா அப்பா ஆக்சுவலாக அவன் என் குழந்தையா, இவன் என் மச்சான், இவன் என் மச்சானோட பையன். ஸோ அதை தான் நான் அப்படி சொல்றேன். விஷ்ணு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. என்ன பழம் போடுற? ஹாய் சொல்லு. அவன் இது 1.5 வயசுல இருந்து பண்ணுவான். எப்படி பண்றான்? யார் சொல்லி கொடுத்ததுன்னே ஓகே ஏமா டீ போடுங்கம்மா. வந்தவங்களுக்கு ஒரு டீ போட்டு தர பண்றாங்க. என்ன காய்ச்சி நாங்கள் வந்து நானும் மச்சானும் ஒரு ரவுண்டு போயிட்டு இயற்கை சூழல் வந்து ரசிச்சுட்டு வந்தோம். ஊர்லாம் சுற்றுல ரசிச்சுட்டு வந்தோம். டீயை குடிச்சுட்டு தூங்குறத பாருங்க திவ்யா. நான் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம். ஏன் திவ்யா நான் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன். ஏதாவது என்கிட்ட பேசுறியா? ட்ரெயினில் நிம்மதியாக 4 மணி 5 மணி வரைக்கும் தூங்கினா வந்து நானா? அதான் நீதான். நீ கொஞ்ச நேரம் உன் மடியில் தூங்க வச்சேன், நான் உனக்கு கொஞ்ச நேரம் மடியில் தூங்க வச்சேன். காய்ஸ் பாருங்க காய்ஸ், நீ 2 மணி நேரம் தூங்கினேன். இன்னும் கொஞ்ச நான் 1/2 மணி நேரம் தான் தூங்குவேன். போயிடுவான். 5 நாளைக்கு ஜாலியாக இருப்பேன் என் தொல்லை இல்லாத. இப்பயே வந்து இப்போ ஆரம்பிச்சுட்டேன் நீ அப்படிதானே? ஏய் இங்கே பாரு, அவன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். சரி பாவம் தூங்குதுன்னா நைட்லாம் வந்து கண்ணு முடிச்சு ரொம்ப டயர்டாக இருப்பேன். சரி தூங்கணும் உனக்கு மொத்தத்தில் அதானே? டிஸ்டர்ப் பண்ணாதே. ஓகே தூங்குப்பா. இப்படி தான் என் நிலமை போயிட்டுருக்கு. எங்கேயாவது ஒரு ஹஸ்பண்டை பிரிஞ்சு போகிறோமேனு ஒரு வருஷம் இருக்கு அவங்களுக்கு. ஜாலியாக இருக்கும். இப்படி தான் என்னையும் தூங்க வைப்பான். இவகிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமே இதுதான். இவளும் தூங்குறது இல்லாமல் என்னையும் தூங்க வைப்பான். ஏய் 1.5 காலில் பார்க்காத மரியாதை. சரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறமா லைன் தரேன். பாய் குட் நைட் சொல்லு. குட் நைட் சொல்லு. ஃபைனலி திவ்யா கிளம்பிருச்சு. எடுத்தா என்ன கிளம்பிட்டீங்க? பேக்லாம் ரெடியாக இருக்கு. வாங்க போகலாம். அம்மா உன்னை மண்டியை பொழந்துருவாங்க. நான் பெரியமாள் கூப்பிடுறேன். ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு விடணும் திவ்யாவை. என்னப்பா
வீடியோ எடுக்க பாருங்க புரியுதா? பெரியமா தானே பை வச்சிருக்கு, யாரு பை வச்சிருக்காங்களோ அவங்க தான் போவாங்க. காசு எடுத்துக்க இறங்க போலாம். கிளம்பியாச்சு. அழுவுறத பாரு பெரியமா. வந்துடுறேன் அம்மா, வந்துடுறேன். நான் தொல்லால அழுவாதிரியா சவரம். வந்துடுறேன் பெரியமா, வந்துடுறேன். அவனை கதற விட்டுட்டு வர்ற கத்துறான் பாரு பெரியமா பெரியமா. அவங்கள்ட்ட சொல்லிட்டு போ. நம்ம ஃபேன்ஸ், நம்ம ஃபேமிலி கிட்ட பத்திரமா பார்த்துக்கோங்க, கண்டென்ட் பண்ண சொல்லுங்க. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். only 5 days. ஒன்லி 5 days. எனக்கு சீக்கிரம் போயிடுவேன். அதனால அதெல்லாம் பெருசாக யோசிக்க மாட்டேன். ஐயோ 5 நாளா அப்படி யோசிக்க மாட்டேன். 5 நாள் தானே அப்படின்னு யோசிப்பேன். அதனால போயிடும். ஸோ பார்த்து பத்திரமா இருங்க எல்லாருக்கும். நானும் எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன், என்னையும் எல்லோரும் மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். என்னை விட்டு கண்டென்ட் போடுவாங்க, என்னைய விட்டு நிறைய வீடியோ பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இல்லைன்னு எல்லோரும் கேட்பீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வீடியோ. ஓகே, பாய் ஆல். மிஸ் யூ. யூ டூ மிஸ் யூ. பஸ்ஸுக்காக வெயிட்டிங்கா? ட்ரெயினில் போகலான்னு பிளான் பண்ணேன். ட்ரெயினில் போனால் 10 வேலை எனக்கு ஒரேடியாக அங்கே போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் போயிடுவேன். ஒரே பஸ்ஸில் ஏறியாச்சு. அப்படியே வந்துருங்க 2 பேர் சொல்லியா? தம்பி ராஜா என்ன தம்பி ராஜா 2 பேர் போட்டு கூப்பிடுறாரு. கண்டக்டர் சீட்டா அது? அப்படியா? அப்ப என்ன போய் பேக் வச்சுக்க, அந்த உட்காந்து போகும். ஆமா, இந்த கிலோ வச்சுக்கலாம். கொண்டா அதை எடு, வச்சுக்கலாம். கொண்டா வச்சுடுறேன். எழுத மச்சான் மெதுவா. இதை இப்படி பிடிச்சிருங்க, இதை பிடிச்சிக்கோ. நேரம் நிக்க வச்சிருங்க. பஸ்ல கூகுள் பே பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். கூகுள் பே பண்ணலாம்ல பஸ்ல. பேவா சென்னையில பண்றாங்களே. அவங்க இருக்கா? ஐயோ சென்னையில பண்றாங்க. ஏன் பண்ணிக்கலாம்? அருந்து சென்னையில பண்றாங்க. ஆனா அப்படிலாம் இங்க என்ன அப்டேட் வரல. நிஜமா சொல்றேன், சத்தியமா அப்டேட் பண்றாங்க. இங்க என்ன வரல, நம்ம சென்னையில பண்றாங்க. மெமரிஸ் ஆஃப்டர் லாங் பேக் நம்ம வந்து இப்போ இத மெமரிஸா கொடு. அதனால இத இங்க ஐயோ அது ஒன்று தான் இருக்கு. இது ஒரு மெமரிஸா எனக்கு? ஆமா, இதெல்லாம் மெமரிஸ். இது வாங்கிட்டு கொடுத்தா நீ தூக்கி போட்டுருவேன். நான் சும்மா மெமரிஸ். சரி, வெற்றிகரமா கிளம்புறேன். லவ் லெட்டரா? பையி மேட்ச் செக்கப். செக்கப் அதை கசக்கிற அதை ஷோ போறேன்னு சொல்லிட்டு இங்க தானே. வெற்றிகரமா கிளம்பியாச்சா? ஏட்டி வெற்றிகரமா கிளம்பிட்டேன். நீங்க வீட்டுக்கு போயிட்டு பத்திரமா இருங்க. எங்க பத்தி யோசிக்காதீங்க. vlog எடுக்க பாருங்க, வீடியோல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த ஆள்கிட்ட சொல்லு vlog எடுக்கணும்னு. எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, பார்ப்போம்.
லாக் இல்லாம இருந்துச்சு 5 நாள் கழிச்சு முதல்ல வாங்குது சொல்லிட்டேன். பிராங்கோ கிரீன்கோ சமையல் எல்லாத்தையும் வீடியோ போட்டுருங்க. வேணுமா? எந்த கொட்டாயும் நான் ஆரஞ்சு மேங்கோ லெமன் ஆரஞ்சு மேங்கோ லெமன் காபி லெமன் ஆரஞ்சு நீ தான் நான் என்ன குழந்தையா? சரி கிளம்பட்டா? காபி நீ கிளம்புங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஏ ஃபீல் பண்ணுறாயா, ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க அப்படியே. ஓ ஒன்று ஒரு ரொமான்ஸ் தான் செட் ஆகும், ஃபீல்லாம் செட் ஆகாது. ஓ அது மாதிரி என்னப்பா கண்ணில் தண்ணி எதுவும் வருதா? அதெல்லாம் வராது. ட்ரை பண்ணுறாங்க வேற இல்லை. பாய் 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 பாய். சேர்ந்து உட்காருமா, முன்னாடி எல்லாம் இடம் சேர்ந்து உட்காருமா, இருக்கிற இடத்துல உட்காருமா. வச்சு தொட்டு வச்சுக்கணும். சரி சீக்கிரம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாண்ணா. என்னப்பா ஃபீலிங்கா? சரி பாய். எல்லாத்துக்கும் காரணம் என்ன எனக்கே நல்லா தெரியும். அதனால என்னால வைக்காது சொல்லிட்டேன். சரி பாய். எனக்கு வீட்டுக்கு வெயில் தர வீட்டில் போய் விஷ்ணுவோட நல்ல விளையாட எல்லாத்தையும் விஷ்ணுவோட வீடியோ போடு சரியா? மாற ஒன்று வேறுமா. என்ன கடை? ஜெனி பிளாசான்ற ஒரு டீ கடை. டீ கடை இல்லை, இது ஆக்சுவலாக இது வந்து மல்டி பர்பஸ் ஒரு பில்டிங் காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸில் நிறைய விஷயம் இருக்கும். அதில் இங்கே வந்து டீ ஸ்பெஷல். இந்த டீ இங்கே டீ கடை உங்களுக்கு பிடிக்கும். இதில் எங்கேயுமே ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இங்கே தான் வருவோம். என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது ஒரு 10 மணி 11 மணிக்கு வருவோம். செம்ம பீக் ஹவர்ஸாக இருக்கும். அதான் ஹோண்டாலாம் பிச்சு நவுத்துறாங்களே எல்லாரும். வெயிட் பண்ணுவாங்க டீக்கே. ஒரு 20 பேர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க எங்கள் டீக்கு. அடுத்து 20 பேர் வருவாங்க. பெரியமா எங்கவா? பெரியமா வேலைக்கு போயிருக்காங்களே. பெரியமா எங்க? பெரியமாவை காணுமே. பெரியமா எங்கன்னு கேட்குறான். ஹலோ பெரியமா எங்கன்னு கேட்குறான் உன் பையன். பெரியமா வந்து ப்ரோக்ராமுக்கு போயிருக்காங்க. பெரியமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான் முட்டை வறுவல், பீட்ரூட் குழம்பு, சமாதானம் பண்ண சாப்பாடு. முட்டை வெளியால் வீட்லயா இருக்க? மச்சரிஞ்சி வீட்டில் தானே இருக்க. ஏன் பொண்டாட்டி இல்லாமல் இருக்க மாட்டியோ? அப்படிலாம் இல்லை, அப்புறம் இருந்துடலாம். பார்த்துட்டு கழுவி விட்டுருவாங்கயா. முட்டை பொரிக்கிற பாருங்க, முட்டை பொரிக்கிற கொடுமையை. முட்டை பொரிக்கலங்க, முட்டை மசாலா. மசாலா முட்டை வேக வச்சு அதில் மசாலா தடவி ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். பீட்ரூட் குழம்புக்கு. பீட்ரூட் குழம்பு சாப்பிட்ருக்கியா இது வரைக்கும்? குழம்பு இருக்காண்ணா பாரு, எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் பீட்ரூட். அதான் சொன்னுச்சு எதையாவது டிஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஓகே, இதெல்லாம் வந்து விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். திவ்யா வந்து பஸ்ஸில் ஏறினப்போ கொஞ்சம் அழுதுட்டேன் அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த 5 days வந்து இங்கே தான். ஏன்னா இங்கே கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நான் இங்கே இருக்கேன். திவ்யா வந்து அங்கே ஷோ போயிருக்காங்க. ஸோ அடுத்து திவ்யா வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு 2 நாள் இருந்துட்டு திவ்யா கூட நானும் திரும்ப ஷோ போவேன். ஸோ இதான் விஷயம். எப்பயுமே வந்து இப்படி நாங்கள் வந்து பிரிஞ்சதில்லை. இந்த மாலை போட்டப்போ மட்டும்தான் பிரிஞ்சோம். அதுவுமே ஒரு மாயம் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் சரி திவ்யாவுக்கும் சரி மிஸ் பண்ண மாதிரி ஃபீலே வரல. நான் மாலை போட்டு சபரிமலைக்கு போனப்போ போயிட்டு வர வரைக்குமே நான் அவளை மிஸ் பண்ண மாதிரி எனக்கும் ஃபீல் வரல, அவள் என்னை மிஸ் பண்ண மாதிரி அவளுக்கும் ஃபீல் வரல. அந்த மாதிரி ஐயப்பன் என்னோட குருநாதர் அப்படி பண்ணிட்டாரு எங்கள் மனசை. ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் விளாகில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறோம். அடுத்தடுத்து இன்னும் நிறைய விளாக்லாம் இருக்குது. இங்கே நிறைய ப்ராங்க்லாம் பண்ண போகிறோம் திவ்யா தங்கச்சி வச்சு. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். விளாகை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் விளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.